ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் கார்லிக் எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். நான் இங்கே 5 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கை ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பேன் ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. முட்டையை வறுக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இப்போது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்ச நேரம் வேகட்டும், உடனே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. நான் இங்கே பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். இப்போது எக்கை பீஸ் பீஸாக கட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 கியூப்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இங்கே 200 ml பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக இருக்குது. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான பட்டர் கார்லிக் எக் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. For more cooking videos, please subscribe to our channel and follow us.